கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நீண்ட நாளுக்கு பிறகு வந்தாலும் நான் தினமும் வருவது போலவே தான் தோணுது. எனக்கு வர வர்ற மாதிரியே தான் தோணுது. எனக்கு வித்தியாசம் தெரியல. ஆனா நேற்று 2-3 பேர் என்கிட்ட ரொம்ப சண்டையே போட்டாங்க, ஏன் வரலன்னு சொல்லி. சூழ்நிலை அந்த மாதிரி 2-3 தினங்களாக எனக்குள்ளே நான் சிந்தித்ததும் என்னை சரி செய்ய வேண்டும் என்று நான் உணர்ந்ததுமாகிய ஒரு விஷயத்தை, நான் படித்ததை, எனக்கு தேவைப்பட்டதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பயமுறுத்திய ஒரு வசனமாக நான் இதை பார்க்கிறேன். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. சாண்ட்விச் மாதிரி இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த 2 ரொட்டி துண்டுகளுக்கு நடுவில் வைக்கப்பட்டதுதான் பயமுறுத்தும் ஒரு வார்த்தை, எச்சரிக்கும் ஒரு வார்த்தை. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, நல்லா இருக்கு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், நல்லா இருக்கு. நடுவுல பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். God resists the proud. நாம் கிறிஸ்துக்குள்ளே வளர வளர நாம் சில விஷயங்களை ஆரம்பத்தில் கிறிஸ்துக்குள்ள வந்தப்ப பெரிதான பாவ குற்றங்களை எல்லாம் தவிர்க்கும் ஒரு பழக்கம், மனம், பயம் நமக்கு இருக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம், நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த பெரிதானவைகளை விட்டு விலகி சிறிய சிறிய விஷயங்கள், அவைகளை கூட நாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு, ஒரு தெளிவுக்கு நாம வரணும். இதுல என்ன ஆயிடும்னா, இந்த வீட்டுல முன்னெல்லாம் அந்த மாதிரி செய்யறது உண்டு, இப்போ செய்யறது இல்லை. அது என்னன்னா, அரிசிக்கான ஒரு சல்லடை, கோதுமைக்கான ஒரு சல்லடை, அடுத்தது மாவு சலிப்பதற்கான சல்லடை, இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அந்த ஃபில்டர்ஸ் தனித்தனியாவே வச்சிருப்பாங்க. அதுல பயன்படுத்தி நாம் சலிப்போம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த ஓட்டையில கொஞ்சம் கொஞ்சம், அது நைலான் மாதிரி தானே, அது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டையில கொஞ்சம் அகலமாயிடும். அந்த ஃபில்டர் பண்றது ஆரம்பத்துல பண்ண மாதிரி பண்ணாது, சிலதெல்லாம் வந்துடும். அப்ப நம்ம யோசிப்போம், ஃபில்டர் மாத்தணும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய ஃபில்டர், நம்முடைய மனசாட்சிக்குள்ளே, நம்முடைய ஆவி உள்ளான மனுஷனுக்குள்ளே இவைகளை நாம் செய்யக்கூடாது, இவைகளை நாம் எண்ணக்கூடாது, இப்படி நாம் பேசக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாள்பட்ட பிறகு அந்த சல்லடை கொஞ்சம் கொஞ்சமா அகலமாயிட்டு ஃபில்டர் பண்ண வேண்டியதை கூட கீழே தள்ளிடும் நமக்கு. அதுபோல நாம் இருப்பதானால் அது நம்மை நிச்சயமா சில நெருக்கடி கஷ்டங்களுக்குள்ள கொண்டு போயிடும். அதிகமான ஃபைபர் அந்த கோதுமை மாவுல, அந்த ஃபைபரை தனியா ஃபில்டர் பண்ணிடணும், இல்லைன்னா அது வயிற்று கஷ்டம் கொடுக்கும். அதுபோல ஆவிக்குரிய விஷயத்திலே, உள்ளான மனுஷனிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்காமலே விட்டு சிலவற்றை இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஆரம்பத்துல பயந்தத ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் கிறிஸ்துக்குள்ள வாழும் பொழுது இதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சு நாம் அதை கை கொள்வோம், பேசுவோம், நடப்போம். அப்படி நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இந்த ஃபில்டர் பண்ணாம பார்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்று சொன்னால் பெருமை என்று இருக்கலாம்.
நம்மை குறித்து பேசுவதாக நினைத்தே நாம் பெருமையாக பேசலாம். பிறர் நம்மை குறைவாக மதிப்பிடக் கூடாது என்று நினைத்தே நாம் பெருமையாக பேசலாம். பிறர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார்களே, அதிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் பெருமையாக பேசலாம். பிறகு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெருமையாக நடக்கலாம். என்னுடைய வயது என்ன, என்னுடைய அனுபவம் என்ன, என் அந்தஸ்து என்ன அப்படின்னு நான் நடக்கலாம். ஆரம்பத்தில் இதுக்கெல்லாம் பயந்துருப்போம். ஆனால் ஆண்டுகள் செல்ல செல்ல இதுக்கெல்லாம் நாம பயப்படாம நியாயப்படுத்தி கூட நாம் செய்வோம். அப்ப நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவைப்படுது. தேவன் எதை ரொம்ப ஷார்ப்பா உடனே அதுக்கான ஒரு தண்டனை, அதுக்கான ஒரு விசாரிக்க வச்சிருவாருன்னு சொன்னா சில விஷயங்கள் இருக்கு. முக்கியமா விக்கிர ஆராதனைன்னு வச்சுக்கோமே, உடனே அதுக்கான தண்டனை கொடுத்துருவாரு. அதுபோல இந்த பெருமை என்ற விஷயத்துக்கு கூட உடனடியாக தேவன் விசாரிப்பவராக இருக்கிறார். தேவன் கிருபை அளிக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அவர் அதிக கிருபை அளிக்கிறார். ஆனால் பெருமை நமக்குள் வளருமானால் அதை நம்மிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு தேவன் நிச்சயமாக தன் கையை நீட்டுவார். இது நான் சிந்திச்சது, எனக்கு தேவைப்பட்டது. இப்போ சில வசனங்கள் வழியாக இது எப்படி இந்த பெருமைன்னு ஒண்ணு வருது நமக்கு. வசனம் சிலவற்றை குறிப்பிடுகிறது, நம்ம வேகமா வாசிக்கலாம். லேவியராகமம் 26:19, லெவிட்டிகஸ் 26:19. உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து, உங்கள் வல்லமையின் பெருமையை, நம்ம கிட்ட ஒரு பவர் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு பலம் இருக்குன்னு வச்சுக்கோமே, அது நாளடைவில் என்னவா மாறிடும்? பெருமையா மாறிடும் இல்லையா? நம்முடைய வல்லமை நம்முடைய பெருமையா மாறிடும். கோல்கேட்டுக்கு ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு தம்பி பக்கத்துல இருப்பான், ஒரு அண்ணன் இருப்பான். ரொம்ப பலம்னு உடனே இவரு நினைச்சுக்குவாரு, இவனை சொல்றேன்னு சொல்லி இப்படி கையை காமிப்பார். இல்ல, இந்த பேஸ்ட்னு வாங்க பாருங்க. ஒரு நுணுக்கமான விஷயம்தான். அதுக்குள்ள அந்த பையன் பெரியவன், அவன் எதை சிந்திக்க தோணுது பாருங்க, தன் பலத்தை பற்றி சிந்திக்க தோணுதுன்றத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல நமக்கு காண்பிக்கிறான். நான் இப்படிதான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பார்ப்பேன். இங்க வல்லமையின் பெருமை, எளிமையாக சிறுமையாக இருக்கும் பொழுது நாம் பெருமையாக இருக்க மாட்டோம், வாய்ப்பு இல்லை. அது என்ன இருக்கிறதுக்கு? ஆனால் நம்மிடத்துல வல்லமை பெருகும் பொழுது, நம் பலம் பெருகும் பொழுது அங்க ஒரு சான்ஸ் வருது. என்னன்னா, அதை பற்றி பெருமைப்படுவதற்கு சான்ஸ் வருது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பர்ஸ்ல பாக்கெட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன்? இல்லைன்னு சொல்லுவேன். என்கிட்ட கட்டுக்கட்டா பாக்கெட்ல வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? இருக்குன்னு சொல்லுவேன். நான் அதை எப்படி சொல்லுவேன்? அங்கதான் பிரச்சனை வரும். அங்கதான் பெருமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சரி, 2 ராஜாக்கள் 14:10. 2 Kings 14:10. பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? படிங்க. 2 Kings, சாரி. நீ ஏதோமியரை முறியடித்ததினால் கர்வம் கொள்ள பண்ணினது, நீ பெருமை பாராட்டி கொண்டு. அப்போ இங்க என்ன பாயிண்ட்? என்ன? வெற்றி. எனக்கு வருகிற விக்டரி, எனக்கு வருகிற ஜெயம் இருக்கு இல்லையா, அது என்ன சான்ஸ் கொடுத்துரும்? பெருமைக்கான சான்ஸ் கொடுத்துரும் இல்லையா? பொதுவா உலகத்திலே சொல்லுவாங்க, வெற்றி வரும் பொழுது தாழ்மையா நடந்துக. அது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த வெற்றி என்பது நம்மளையே அழித்து விடுகிற ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனா மாறிடும். எனக்கு தான் புகழ்ச்சி வந்தது, ஆனால் அந்த புகழ்ச்சி எவ்வளவு புகழ்ச்சியின் உயரத்துக்கு என்ன கொண்டு போனதோ அப்படியே இந்த முற்றிலும் அழித்து விடும். அவ்வளவு தூரத்துக்கு அந்த டைம்ல எனக்கு வர்ற பெருமை வேலை செஞ்சிருமா. பவர் அண்ட் விக்டரி. சங்கீதம் 49:6. சங்கீதம் 49:6. தங்கள் செல்வத்தை நம்பி திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற. பாருங்களேன், மனுஷனுக்கு தேவன் தான் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறாரு.
ஆனா அதை கொடுக்கும் போது அது கையில வந்த உடனே அதை பற்றிய எண்ணம் இருக்கு இல்லையா, அது என்னவாக மாறுகிறதா? பெருமையாக மாறுகிறதா? அப்ப இதெல்லாம் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை செல்வ சீமானாக அவர் ஆசீர்வதிப்பார். ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் அவர்கிட்ட இருக்கு, பொன்னும் பொருளும் அவருடையது, அது நம்ம கொடுப்பாரு தான். ஆனா வேண்டி வேண்டியதை வாங்கி வச்சுக்கிட்ட பிறகு அதை பற்றிய எண்ணம் எனக்கு பெருமையாக வருமானால் நானே என் தொண்டையில கத்தி வைக்கணும், நானே என் மனதுக்குள்ளே அந்த பில்டர் கரெக்டா இருக்கான்னு நானு பார்க்கணும். ஆவிக்குரிய குழந்தைகளா இருந்த பொழுது பயந்து நடந்தோம். ஆனால் ஆண்டுகள் சென்று வசனத்தின் அறிவு வளர்ந்த பிறகு நாம் சில விஷயங்களை நியாயப்படுத்தி இதெல்லாம் இப்ப அவசியம்தான் நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அதிலே நாம் பெருமைப்படுவதற்கான எண்ணம், போக்கு, நடை, பாவனை இவைகள் நமக்குள் வந்திருக்கிறதா என்று பார்க்க. எனக்கு வரும், உங்களுக்கும் வரும். அப்ப தேவன் நம்மை அதிகமான கிருபை அளிக்கிறார், தாழ்மையா இருந்தா கிருபை அளிக்கிறார். நடுவில் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லி வச்சுட்டார், பெருமையா இருந்தா ஐ வில் பி அகெயின்ஸ்ட் யூ. நீங்க பெருமைப்பட்டுட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எதிராயிடுவோம்பா அப்படின்றார். பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைகள் கவனிங்க. சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம்? 97ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், 97:7. சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்கள். விக்கிரங்களை பற்றிய பெருமை, விக்கிரக ஆராதனையில் இருக்கும் பொழுது தங்கள் விக்கிரங்களை பற்றிய பெருமை, உயரம், வைரம், தங்கம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? அவங்க பெருமைப்படுவாங்க. சின்னதா இருந்தது இப்போ பெருசா இருக்கு, இன்னும் பெருசா இருக்கு அப்படின்னு அவங்க பெருமைப்படுவாங்க. அப்போ விக்கிரகங்களை பற்றிய பெருமை அது மனுஷனுக்குள்ளே உருவாகிறது, வாய்ப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 27:1 ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பாருங்க. Proverbs 27:1. நாளை தினத்தை குறித்து, நாளை தினத்தை குறித்து, இது ரொம்ப சாதாரணமா தெரியுது இல்ல நம்மளுக்கு. நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா நாளைக்கு பார் நான் எப்படி ஆவேன், அப்ப வச்சுக்கிறேன், அப்ப கேட்பேன் நான் உன்ன, ஒண்ணுமே இல்லை இப்போதைக்கு இவருக்கு. ஆனா இவரு நாளைக்கு அந்த மாதிரியான ஒரு உயரமும் நன்மையும் ஐஸ்வர்யம் தனக்கு வருமா, அப்ப கேள்வி கேட்பாருன்றது இப்ப பேசுறாரு. அப்ப இவருக்கு என்ன எண்ணம் வந்துச்சு உள்ளன்னா, இப்ப எதுவுமே இல்லை, ஆனா எனக்கு ஒரு டைம் வரும், அது நாளைக்கு வரும், அப்ப நான் பெருமையாக உன்னிடத்துல பேசுவேன். இன்னும் எதுவுமே வரல. 2 பேர் கனவு கண்டு சண்டை போட்டுருந்தாங்களாம். ஒருத்தனுக்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி அவ்வளவு பெரிய பணம் கிடைச்சதுன்னா என்ன அப்படின்னு பேச்சுவார்த்தை வந்தது. அப்ப சொன்னானா, எனக்கு விழுந்ததுன்னு சொன்னா நம்ம 2 பேர் தானே காசு போட்டு வாங்கணும், ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்கலாம். ஓ அப்படியா, பரவாயில்லையே, 1 கோடினாக்கா உனக்கு 50 லட்சம், எனக்கு 50 லட்சம், ஓகே நல்லா இருக்கு இந்த டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சரி, 50 லட்சம் வந்தா நீ என்ன பண்ணுவ? நான் என்னப்பா குடும்ப தொழில், ஆடு மாடெல்லாம் வாங்கி பண்ணுவேன். நீ என்ன பண்ணுவ? எனக்கு என்ன விவசாயம் தானே, அதனால நான் நிலம் நிறைய வாங்குவேன், ஏக்கர் கணக்குல வாங்குவேன் அப்படின்னு. இது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா பேசுனாங்களாம், நிலம் வாங்குவியா, அப்ப பரவாயில்லையே, என் ஆடு மாடெல்லாம் எடுத்து வந்து நான் என்ன பண்ணுவேன், உன் நிலத்துல விட்டுருவேன் அப்படின்னா. அது எப்படி நீ ஏன் நிலத்துல நீ எப்படி விடுவ? எல்லாம் மேஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா நான் அவனை அடிச்சுடுவோம் உன்ன அப்படின்னா. இல்ல நான் என்ன பண்றது, எனக்கு நிலத்துக்கு நான் எங்க போவேன், நீங்க நிலம் வாங்குறல்ல, அதுல நான் விட்டுருவேன், விட்டினா அவள் தான் வெட்டிடுவேன். இப்படியே பேசி சண்டை போட்டு மண்டையெல்லாம் காயமாயி 2 பேருக்கும். இன்னும் லாட்டரி டிக்கெட்ல விழல, வெறும் பேச்சாதான் இருக்கு. அதுக்குள்ளே பாருங்களேன், நாளை தினத்தை குறித்து பெருமை இல்லையா? நாளைக்கு உன்னை நிக்க வச்சு கேட்பேன்றோம், இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அப்போ நமக்கு எப்படி வருது? நாளை தினத்தை பற்றிய ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துல கற்பனையாக ஒன்றை நினைத்தே நாம் இப்படி என்ன பேசுகிறோம்? பெருமையை பேசுறோம், மிரட்டி பார்க்கிறோமே. அப்ப நாளை தினத்தை குறித்து பெருமையாய் பேசாதே. மார்க் 7ஆம் அதிகாரம் 22, மார்க் 7:22. இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் அதுல களவு, துஷ்டதனம், கபடு, வன்கண்ணும், தூஷணம்,
பெருமையும் அப்போ இருதயத்திலிருந்து டிஃபால்ட்டாவே நமக்குள்ள இருந்தே கூட சர்வசாதாரணமா நம்ம சுபாவம் மாதிரியே கூட என்ன பண்ணுமா, அந்த பெருமை என்பது வருமா, மனசுல இருந்தே அது வந்துருமா. நான் அப்படி பெருமையா பேசுற ஆள்லாம் கிடையாது. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் எனக்கு ஒரு பெருமையான எண்ணம் வருது. திடீர்னு நம்மளை பத்தி கொஞ்சம் யோசிப்போம். நம்ம அந்த மாதிரி பதில் சொல்லி இருக்கவே மாட்டோம். அப்படிலாம் நம்ம சொல்ற ஆள் கிடையாது. அது எப்படி நாம ரொம்ப பெருமையா பேசிட்டுமே அவங்க கிட்ட அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்து நம்மளே யோசிப்போம். பார்த்தா இருதயத்துக்குள்ள இருந்து அந்த பெருமை வரும். இந்த எச்சரிக்கை எனக்கு தேவைப்படுறதுனால தான் நான் இதை தியானித்தேன். என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு தேவைப்படுறதுனால தான் நான் இதை தியானித்தேன். அப்படியானால் என் அன்பு சகோதர சகோதரிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் நேசிக்கப்படுகிற உங்களுக்கும் அது தேவைப்படும். இன்றைக்கே நாளை தேவைப்படும், அல்லது இன்றைக்கே நமக்கு தேவைப்படும். அப்போ தேவன் நம்மை இதை நம் செவியில கேட்க வைக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பியர் 2:3. வாதினாலாவது, அதாவது பெருமைன்னா இருக்குது, அதனால பெருமைன்னு சொல்லலாம். ஆனா இது என்னதுங்களா, வீண் பெருமை. வீண் பெருமை. ஆக்சுவலா அதை குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை சொல்லுவாங்க சில நேரத்துல. இதெல்லாம் போய் பெருமையா பேசுவேன், இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஆனா இவங்களுக்கு என்னவா, அந்த பெருமையா பேசுகிற ஒரு மகிழ்ச்சி தேவைப்படுது. அந்த பெருமையா பேசிட்டு அவங்க எதிரில் இருக்கிறவங்க இவங்களை புகழணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுக்கு வர்றதுனால வீண் பெருமை வருகிறது. தயவுசெய்து நாம் இதுல எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கும். நீங்க ஏதேன் தோட்டத்துல அந்த சர்ப்பம் வந்து பேசின பொழுது அவன் தூண்டிவிட்ட ஒரு விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுங்களா, அந்த அந்த பெருமை, ஜீவனத்தின் பெருமையை தூண்டி விட்டான். நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். அப்ப பாருங்க, சாத்தான் நம்மளை சோதிக்கிறதுக்காக ஒரு டைம் வந்தா நாம ரொம்ப எளிமையும் எளிமையுமா இருக்கிறோம், விசுவாசமா வாழணுன்ற முடிவுல இருக்கிறோம், அப்போ ரொம்ப உறுதியா இருக்கிறோம். ஏன்னா இல்லைங்கிறதுனால நம்ம அதுல உறுதியா இருக்கிறோம். நம்ம இல்லை, நமக்கு என்ன பெருமை இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு நன்மைகள் வர 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 சாத்தான் நம்மை, நீ பெருமையாக நடக்கலாமே, நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி நமக்கான எண்ணங்களை, சில வார்த்தைகளை நம்முடைய காதுல போடும்போது நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஏவா அப்படிதான் நினைச்சுட்டாங்க. ஆமா கரெக்ட், ஆமா சொல்றது கரெக்டா தானே இருக்கு. உடனே பார்த்தாக்கா அது இச்சிக்கப்படத்தக்கதுக்கு ரொம்ப தகுதியான பழமா தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. சகோதரி சகோதரிகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இந்த ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. நீங்க கவனமா இருந்தீங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம், சிம்டம் என்ன தெரியுங்களா, பெருமைப்படுற மாதிரியே உங்களுக்கு சூழ்நிலை வரும். அதான் சோதனை. எதை குறித்து நீங்கள் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க இடத்துல வரும். நீங்க உடனே அங்கிருந்து என்ன பண்ணும், அதை ஜெயிக்கணும். சின்ன சின்னதா தான் வரும், ரொம்ப பெருசெல்லாம் வராது. சாதாரண அப்படிதான் சோதிப்பான். அப்போ இவைகளாலே நமக்கு பெருமையான எண்ணங்கள் உண்டாகிறது. வீண் பெருமை வேற வருகிறதா. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஜேம்ஸ் 3:5. அப்படியே சிறிய அவயவமாய் இருந்தோம் பேசும்னு சொல்ற இடத்துல இத சொல்லி இருக்கிறாரு, வீணா பேசும் இல்ல, தேவையில்லாம பேசும். ஆனா பர்டிகுலரான ஒரு இஷ்யூ இங்க சொல்லிட்டார் ஆவியானவர். நாவு சிறிய அவயவம் தான் அப்படின்னா, நாவினாலே நாம் செய்யும் பாவங்கள்ல தேவன் கவனிச்சு பார்த்து பெருசா சொல்லக்கூடிய பாவமாக என்ன பாவம் இருக்கிறதா, பெருமையாய் பேசும் நாவு, பெருமையாய் பேசும் வார்த்தைகள். நான் இத வசனங்கள் எல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இது கண்டிப்பா நாம் இந்த தலைமுறையில கவனிக்க வேண்டியதாகவே எனக்கு தோன்றியது. Very apt on the right time God is reminding. சரியான நேரத்தில் தேவன் நமக்கு இதை நினைப்பூட்டுவதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் பெருமையானவைகளின் வாழ்க்கையவே டோட்டலாக இந்த பெருமைக்குரிய வாழ்க்கையே விரும்புறாங்க.
இப்ப என் போட்டோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா நான் எப்படி இருக்கிறோன்னா அப்படித்தானே அனுப்பணும். ஆனா அதுக்குன்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுல போட்டோவை உள்ள கொண்டு போய் அதுல கொஞ்சம் கலவைகளை எல்லாம் ஏத்தி அதை அப்படியே நீங்க பார்த்த உடனே ஆஹா அப்படின்ற மாதிரி வரணும்னு நான் அனுப்பிட்ட பிறகு உடனே நான் அதை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துனே இருப்பேன். என்ன வரணும்? எனக்கு லைக் வரணும் இல்லையா? அந்த லைக்ன்றதுதான் என்னை என்ன பண்ணுது? பெருமைப்பட வைக்குது. அந்த லைக் எதிர்பார்க்கும் போது நான் எதை எதிர்பார்க்கிறேன்? எனக்கான பெருமையை நான் எதிர்பார்க்கிறேன். இது நம்ம ரொம்ப சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இதனாலே இந்த தலைமுறையில பெரும்பான்மையான பேர் சாகுறான். லிட்டரலி they are dying. மனநிலை பாதிக்கப்பட்டு அலைகிறாங்க. பெருமைனா ரொம்ப பெருசா தெரியுது. அப்படியே ராஜ உடை அணிந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து கிரீட வச்சு வர்றது அது இல்ல. அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அதுகிட்டலாம் நம்ம போகவே வேணாம். சாதாரணமானவைகளில் கூட ஒவ்வொன்றிலும் பெருமை எதிர்பார்க்கிற மனோவியாதி இன்னைக்கு நமக்கு வந்திருக்கான்னு பாருங்க. அது ஒரு மனோவியாதியாக இன்னைக்கு வந்திருக்கு. இட் இஸ் an influence of the world. உலகத்தின் சார்பில், உலகத்தின் பாதிப்பினாலே நம்மளும் அப்படி மாற ஆரம்பிக்கிறோம். பிராண்ட் பெருமை, தோற்றத்தின் பெருமை, எதுவும் இல்லைன்னா கூட பேச்சுல பெருமை. எதுவும் செலவு இல்லைல்ல, பேசலாம், சும்மா பேசலாம் இல்லையா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியவா போகுது? பெருமையா பேசலாம். யாரோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு புது இடத்துல போயிட்டு நான் பெருமையா ஃப்ரீயா பேசல. ஏன்னா என்னை பத்தி அவன் தெரிய போறதே கிடையாது. நான் பெருமையா பேசுறது அவங்க கேட்டு என்ன அப்படியா அப்பா நினைக்கவே இல்லையே அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. வீண் பெருமை, வீண் வார்த்தைகளினாலே பெருமை. 1 யோவான் 2:16 3 விஷயம் சொல்றாரு. அதுல 1 கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. அவ்வளவுதான். ஜீவனத்தின் பெருமை, வாழ்வை பற்றிய பெருமை, இல்லைனாலும் இனி வாழ்வதை பற்றிய பெருமை, இருக்குன்னா அந்த இருக்கிறதை பற்றிய பெருமை. அப்ப மொத்தமாவே இந்த வாழ்வை பற்றிய பெருமை நமக்கு வந்துவிடும். அப்படி இருந்தா நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம படிச்ச வசன பகுதியில அந்த மனுஷன் மிக மோசமான ஒரு வியாதியில இருந்தான். அது சுகமாகத்தக்கதாக ஒரு வழி கிடைச்சது. அது ரொம்ப எளிமையான ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக கிடைத்தது. அதை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப பாராட்டலாம். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறான் அந்த மனுஷன், முயற்சி செய்கிறான். அங்கே சுகம் பெறுவதற்கான வழி சொல்லப்பட்டது. அந்த வழி சொல்லப்பட்ட உடனே ஏற்றுக்க முடியல. அந்த வழியை சொன்ன உடனே அவ்வளவு தூரம் வந்தார் மனுஷன். முதல்ல அந்த அடிமை பெண் சொன்னதை அங்கேயே உதாசீனம் பண்ணிட்டுக்கலாம். என்ன சின்ன பொண்ணு சொல்லுதுன்னு சொல்லிட்டு கூட. ஆனா இவருக்கு இந்த சுகமாகணும்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விருப்பம். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இது ஆக்சுவலா. ஏன்னா பல முயற்சியோடு எடுத்திருப்பாரு, வசதியானவர் தானே. அப்போ இந்த ஒரு வழியும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கண்டிப்பா என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. என்ன போங்க போங்க, கண்டிப்பா நிச்சயமா நடக்குது, நல்லா நடக்குது கண்டிப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா வழி சொன்ன உடனே அந்த வழி அந்த மனுஷனால எது அந்த மனுஷனை தடுத்தது? பெருமை, ஹிடன் பிரைடு தடுத்தது. ஏன்னா எங்க ஊர்ல இல்லாததா? மோசமான இதுல போயிட்டு என்ன இறங்க சொல்றான்? என்னை நான் யார் என்று தெரியணும் இல்ல, நான் யாரும் தெரியணும் இல்ல, என்ன என்ன மாதிரியான ஒரு மரியாதையா நடக்கணும்? வெளியூர் ஏஞ்சி வராம தகவல் மட்டும் சொல்லி போ, கழுவிட்டு போ அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டான். அப்போ எது தடுக்கிறது? தன்னை பற்றிய பெருமை. இந்த பெருமை வர்றதுல 2 வாய்ப்பு இருக்கிறது ஆக்சுவலா. 1, என்கிட்ட நிறைய இருக்குன்றதுனால பெருமை வரலாம். இன்னொன்னு இல்ல, ஆனா என்னை பத்தி நான் நிறைய இருக்கிறதா பெருமையா மிஞ்சி எண்ணிட்டேன்னால எனக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். 1 மாயையில கூட பெருமை வந்துடும். என்னை பத்தி நான் மிஞ்சி எண்ணிக்கிறேன்னே வச்சுக்கோமே, அதுல கூட நான் பெருமை பாராட்டினே இருப்பேன். அது வீண் பெருமை தான். நான் ஒரு கேன்சர் பத்தி உங்ககிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோமே, நிச்சயமா கலக்கமா இருக்கும்ல. இந்த சின்ன விஷயங்களால தொடங்கி வளர்ந்துரும்னா நம்ம நிச்சயமா ரொம்ப ஷார்ப்பா கவனிப்போம். நீங்க அந்த மாதிரிதான் கவனிச்சுட்டு இருக்கீங்க, சரிதான்? ஏன்னா
இந்த பெருமை என்பது கூட ஒரு சிறிய வேர்க்குரு போல நமக்குள் வந்து அது கட்டியாக மாறி அது ரொம்ப நாள் இருந்ததுன்னு சொன்னா அது ஆழமான புற்றுநோயாக மாறிடும். அப்போ தேவன் என்ன சொல்றாரு, நேர அவரே வந்து எதிர்த்துருவேன்ற. அதுதான் அங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தேவனே வந்து நேரா எதிர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் தான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம், வித்தியாசமான வசனம். அதாவது 16ல வந்து தேவன் அருவருக்கிறதா வெறுக்கிறார். வெறுக்கிறார். ஏன்னா அது ரொம்ப அருவருப்பா பாக்குறாரு, அதனால வெறுக்கிறாராம். அதுல என்னது? அவையாவன மேட்டிமையான கண். மேட்டிமையான கண். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால மேட்டிமையான கண் இல்ல, பெரிய கண் சின்ன கண் அப்படின்னு வேணா சொல்லலாம். தெளிவா இருக்கு பார்வை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அப்ப இதுவும் ஒண்ணு இருக்கு போல இருக்க. என்ன கண் இது? மேட்டிமையான கண். நம்ம கூட சில நேரத்தில் ஐடென்டிஃபை பண்றோம். பாரு பாக்குறது என்ன பெருமையா பாக்குறது பார் அப்படின்னு. அப்போ நமக்கு தெரியுது இல்லையா, பார்வையிலேயே ஒரு பெருமையை காட்டுவதான ஒரு பார்வை. அப்ப தேவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதை நமக்கு சொல்றாரு, இட் இஸ் an abomination. அது எனக்கு அருவருப்பு. ஐ ஹேட் அப்படின்ற மேட்டிமையான கண். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9 முதல் சில வசனங்கள். இதுக்கு என்னதான் ரெமெடி, என்னதான் பண்ணணும்? லூக்கா 18:9 முதல். அன்றியும் நம்பி இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த ஓமையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃபவுண்டேஷன் முதல்ல என்ன சொல்றாரு? This is the reason why I tell you this parable. என்ன ரீசன் சொல்றாரு? தங்களை நீதிமான்களாக எண்ணி, தங்களை நீதிமான்களாக எண்ணுதல் முதல் பிரச்சனை. அதுவே தப்பு. ஒருவன் தன்னையே நீதிமான் என்று எண்ணக்கூடாது. தேவன் என்னை நீதிமானாக பார்க்கிறாரு. அது அவருடைய தயவு, அது அவருடைய கிருபை. அவர் ரத்தத்தால என்னை நீதிமானா பார்க்கிறாரு. இயேசுவின் ரத்தத்தால நான் நீதிமான் ஆக்கப்பட்டு கடவுள் என்ன அப்படி பார்க்கிறாரு. அங்கேயே தப்பு பண்ணிடுறேன் நான். அடுத்தது என்ன பண்றேன்? மற்றவனை அற்பமாக எண்ணுகிறேன். அப்ப 2 தப்பு நான் செய்யறேன், 2 தவறு செய்கிறீங்க. நாம் இதை சர்வசாதாரணமாக செய்கிறோம். நம்மை பெரிதாக எண்ணுகிறோம். சரி, அந்த ஒண்ணுலயாவது நாம இருக்கிறோமான்னா இல்ல, எதில் இருக்கிறவங்கள அற்பமாக எண்ணுகிறோம். சரி, இப்ப இது எப்படி வந்தது தெரியுங்களா? இது எப்படி வந்ததுன்னா, உங்களை அற்பமாக நினைக்கணும்ன்றதுதான் ஏன் நோக்கமே. எதிரில் நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் அற்பமா தான் நினைக்கணும். என்னை விட உங்களை பெருமையா நான் நினைக்க கூடாதுன்றதுதான் எனக்கு ஆசையா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? என்னுடைய கால் செருப்பை ஹீல்ஸ் அதிகமாக்கிறேன். அப்பதானே நீங்க குள்ளமா இருப்பீங்க. நீங்க அவாய் செப்பல் போட்டு நீங்க எதிர்க்க நிக்கிறீங்க. நான் என்ன பண்றேன்? நேரம் உள்ள போயிட்டு நல்ல ஒரு 3 இன்ச் ஹீல் செருப்பு போட்டு வந்து நிக்கிறேன். ஏன்? உங்களை வந்து இன்னும் கீழே தள்ளுவதற்கு, அற்பமாக நினைப்பதற்காக நான் என் உயரத்தை ஏற்றிக் கொள்கிறேன். இங்க இதுதான் நடக்குதான். தன்னை நீதிமானாக எண்ணி பிறரை அற்பமாக எண்ணுதல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? சரி, இவன் என்ன பண்ணிட்டாரு? எப்படி என்ன பண்ணிட்டாரு இந்த மனுஷன்? இப்படி நினைச்சதுனால பாருங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால், அதாவது அவ்வளவு மோசமானவெல்லாம் நான் இல்லை. இது ரொம்ப காமனா நம்ம பேசுவோம். ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் அவள மாதிரியா பண்றேன், அவள மாதிரியா பண்றேன், அவங்கள மாதிரியா நான் பேசுறேன், இவங்கள மாதிரியா நான் நடக்கிறேன். அப்ப நான் யாரா இருக்கேன்? இங்க 2 மனுஷர்ல இவன் தானே நானு. ஆனா நமக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம அப்படி நினைக்கவே மாட்டோம். நான் உண்மைதானே சொல்றேன்னு தான் நம்ம பேசிட்டு இருப்போம். ரொம்ப தெளிவா பேசுவோம். மத்த வீட்டுல பண்ற மாதிரியா நான் பண்றேன்? கணவன்கிட்ட அப்படிதானே சொல்றீங்க. எல்லார் வீட்லயும் கேட்கறாங்க. இவங்க எல்லார் வீட்லயும் போய் இவங்க எல்லாம் கேட்டுனே வந்த மாதிரி சொல்லுவாங்க.
நம்ம அப்படித்தானே பேசுறோம், சாதாரணமா பேசுறோம். அது நம்மை நியாயப்படுத்துவதற்காக, நம்முடைய நியாயத்தை சொல்வதற்காக இப்படித்தான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பேசுறோம். இவர் மட்டும் என்ன பண்ணாரா? அவர் அப்படிதான் பண்றாரு. நான் இதெல்லாம் பண்றேன், ஆனா அந்த மனுஷன் நல்லதெல்லாம் செய்யற ஆள் தான். ஆக்சுவலா லிஸ்ட் கொடுத்தது எல்லாமே நல்லதெல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கிறாரு அவர் ஆக்சுவலா. ஆனா என்ன பண்ணிட்டாரு, அங்க ஏன் இந்த லிஸ்ட் கொடுக்கிறாருன்னா, தன்னை நீதிமானாகவும் அந்த மனுஷனை பாவியாகவும் காட்டுவதற்காக. அப்ப நான் உயரமாவதற்கு என் எதிரில் இருப்பவர்களை தாழ்த்துவது என் வேலையா? மாட்டு வண்டிக்கு பின்னால முன்னெல்லாம் போட்டிருப்பாங்க, லாரிக்கு பின்னால போட்டிருப்பாங்க. ஏன்னா மாட்டு வண்டினா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, லாரிக்கு பின்னால போட்டிருப்பாங்க. இப்பெல்லாம் ஆட்டோவுக்கு பின்னாலையும் போட்டிருப்பாங்க. ரொம்ப காமன், ரொம்ப வருஷமா நீங்க அதை பார்த்திருக்கலாம். பிறர் வாழ நீ வாழ பிறரை கிடைக்காது, நீ வாழ நீ உயர பிறரை தாழ்த்தாது. அதான் அந்த மீனிங். அப்போ இந்த மனுஷன் இஸ் a good man அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் மதக்கடமைகளை செய்கிற மனுஷன். ஒண்ணு சும்மா தான் சொல்லு, நான் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன் இதை செய்கிறேன், அவன மாதிரி இல்லை அப்படின்ட்டு. அப்ப இனிமேல் வாழ்க்கையில உங்களை திட்டும் போது, உங்களை சரி பண்ணும் போது இன்னொருத்தர் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா அந்த இடத்துல தேவன் அதை என்ன பண்றாரு, கவனிக்கிறார். நம்மளை மட்டும் சொல்லுவோமே, நம்மளை மட்டும் அட்மிட் பண்ணுவோமே, ட்ரை பண்ணலாம். சோ இந்த இடத்துல இந்த மனுஷன் அப்படி இருக்கிறாரு. அந்த அவர் என்ன பண்ணாரு பாருங்க, தூரத்துல நின்று வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அந்த வசனம் சொன்னல, அந்த வசனத்துல மேல கீழே என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், கிருபை பார்த்தோம். நடுவுல ஒண்ணு சொன்னல, நடுவுல சொன்னதை யார் சொன்னா, அந்த பரிசேயன் சொன்னான். பரிசேயன் முன்னால சொன்னான். மேல ரெண்டையும் சொல்லி ஜெபம் பண்ணது யாரு, இந்த ஆயக்காரனாகிய பாவியாகிய மனுஷன். சரி, இப்போ வீட்டுக்கு ரெண்டு பேருமே போயிட்டாங்க. ஆனா யார் நீதிமானாக்கப்பட்டவனாக, தேவ ஆசீர்வாதம் பெற்றவனாக போனானா, ஆயக்காரன் தாழ்மையாக தன்னை தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தவன். நாம கூட மனுஷர் முன்பு கூட நம்மை தாழ்மையாக வைத்துக் கொள்வது நல்லது. ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. விருந்துக்கு போறீங்க, நீங்க முதன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துறாதீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு தான், ரொம்ப முக்கியமானதா இருக்கட்டுமே, ஆனா நீங்க காமனா என்ன பொது இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணாதீங்க, அப்படி போயிடாதீங்க. திடீர்னு உங்களை விட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு சொன்னா அவங்களை என்ன பண்ணுவான், எல்லாரும் எதிர்க்கும், உட்காந்துறியா, அது நேரத்தில் நீங்கள் வெட்கப்பட வேண்டியதாயிடுமே. இது பாருங்க எவ்வளவு நுணுக்கமான உணர்வு ரீதியான இல்ல ஒரு நம்ம புரிஞ்சுக்கூடிய ஒரு உதாரணம் தானே இது. பிள்ளைகள் கவனிங்க, இப்போ அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பெருமையாவே பேசுறீங்க, சர்வசாதாரணமா பெருமையா இப்படிதான் இருக்கணும்ன்றத டிமாண்ட் பண்றீங்க. பெருமையாக இப்படிதான் உடை, இப்படிதான் பொருள், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்னு அது இயல்பா போச்சு. இப்பெல்லாம் பெருமை என்பது இப்பெல்லாம் ரொம்ப இயல்பு, இதான் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா நமக்கு ரொம்ப கெடுதல் அது. சொந்தமா நாமளே நமக்குன்னு அழிவை வருவித்துக் கொள்வதற்கு இந்த பெருமை என்பது போதும், அது போதும் டு டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். சோ அது ஒரு எச்சரிக்கை தேவை. கடைசியா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்கள். வெளிப்படுத்தல் 3:14 இருந்து. உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஏன் இந்த நிலைமை, இப்படி ஒரு நிலைமை சொல்லிட்டார். அந்த ஊமையை சொல்லும் பொழுது அங்க நிலைமை சொன்னார், இதுக்குதான் சொல்றேன்னாரு. இப்ப இவங்களோட பேச போறாரு. இவங்க கண்டிஷன் என்னவா, neither warm nor cold, right? ஓகே, ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பிரச்சனை? சரி, பிரச்சனை சொல்றாரு பாரு. நல்லா இருக்கும், போடுவேன்.
நிர்வாக்கியம் உள்ளவனோ, பரிதவிக்கப்படத்தக்கவனோ, தரித்திரனோ, குருடனோ. என்ன ஒரு கண்டிஷன் பாருங்க. தேவன் எப்படி பார்க்கிறாரு, ஆனா தன்னை இவன் எப்படி பார்க்கிறான்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஓ, இதுதான் பிரச்சனை, அனலுமின்றி குளிருமின்றி இருப்பதற்கு. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக வாந்தி எடுக்கிற ஒரு நிலைமைய ஆண்டவர் சொல்றாருன்னு சொன்னா, அப்படி சொல்லிட்டாரு. காய் துப்பிடும் வாயில இருந்துன்ற வாந்தி எடுத்து போடுற அளவுக்கு இருக்குன்ற. ஏன் நான் அப்படி ஆயிட்டேன்னா, நான் அப்படி இல்ல, என்னிடத்துல அப்படி இல்ல, ஆனா இல்லாததை எல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இருக்கிற மாதிரி நினைச்சு பெருமையா இருக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னா இருக்கிறதையே கூட பேசக்கூடாதுன்ற இல்ல. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னா இருக்கிறதையே கூட பேசக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருந்தாதான் இந்த பெருமை அப்படின்றது நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். இதை பற்றி ஒரு எச்சரிக்கை நமக்கு கண்டிப்பா தேவை. சரி, ரெமெடி ஏதாவது சொல்றாரா பாருங்க. சொல்லுகிறபடியால் 18, நான் பொன்னையும் தோன்றாதபடிக்கு வாங்கிக்க. உனக்கு இல்ல, இல்லாமலே நீ ஏன் இப்படி பெருமையா நினைச்சுன்னு இருக்கிற, நான் கொடுக்கிற பாப்பாரு வாங்கிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் பிரச்சனை எங்க இருக்கிறது? பார்வையில் இருக்கிறது. அந்த பார்வைங்கிறது நம்ம என்னவா எடுத்துக்கலாம்? அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. நம்மை பற்றி நான் பார்க்கிற பார்வையில இருக்கிறது. அப்போ என்னை பற்றி நான் இவ்வளவு பார்க்கணும்னா, அதிகமா பார்த்தேன்னா பிரச்சனை. என்னை பற்றி எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினால், ரோமன்ல சொல்றாரு, உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள், அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் அளவின்படி நீங்கள் எண்ணுங்கள். அதாவது நமக்கே தெரியாம நமக்குள்ள நுழைஞ்சி நம்மை அழிவுக்கு வழிநடத்தக்கூடிய ஒன்று இருக்குமானால் அது இந்த பெருமையான எண்ணம் தான். அது நமக்கு தெரியாமலேயே உள்ள நுழையும். இயல்பாவே நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம சுற்றி இருப்பவர்களும் அப்படியே இருக்கிறதுனால அதுல நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. ஆனால் அது கொஞ்சம் பெருசான பிறகுதான் நமக்கு ஒரு எச்சரிக்கை பயமும் வரும். அதை விட இந்த எச்சரிக்கைகள் எல்லாம் பார்த்தே நம்ம என்ன பண்ணிடலாம், கவனமா இருந்துடலாம். நம்முடைய எண்ணம் அல்லது நம்முடைய வாயின் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்கணும். சோ இங்க என்ன வழி ரெமெடி சொல்றாரு பாருங்க. அதாவது பார்வையில உனக்கு இப்ப பிரச்சனை, கண்ணுக்கு என்ன பண்ணு, மருந்து தரேன், ஆயின்மெண்ட் தரேன், நீ கண்ணுக்கு போடு. அப்போ இந்த சப்ஜெக்ட் எடுத்து நான் இப்ப பேசினேன். நான் கூட அதை உணர்ந்து எனக்கு தேவைன்னு நான் படிச்சேன்னு சொன்னேன்ல. தேவன் ஏன் எனக்கு இந்த நினைவு கொடுத்தாரு அப்படின்னா, என்ன அவர் என்ன பண்றாரா, நேசிக்கிறார். அதனால என்ன கரெக்ட் பாப்பா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துன்ற. ஏன்னா என் மீது குற்றம் சொல்லி என்னை அவமானப்படுத்தி வெட்கப்படுத்தி ஓடிப்போ அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. நம்ம எப்பவுமே அப்படிதான் எடுத்துக்குவோம். ஒரு கரெக்ஷன் ஒருத்தர் நிக்கிறாங்கனால நம்ம எப்பவுமே நம்மள வெறுக்கிறாங்க அதனால சொல்றாங்க அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். பிள்ளைங்க அப்படிதானே எடுத்துக்கிறாங்க. கரெக்ஷன் பண்ணா உலகத்திலேயே அம்மா கெட்டவங்க, அப்பா கெட்டவங்க. ஆனா நேசிக்கிறதுனாலதான் சொல்றோம், நேசிக்கிறதுனாலதான். அப்போ தேவன் இங்க சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். ஆகையால் நீ அப்படின்னா இந்த லவோதிக்கேயா சபை அனல் இல்லாம குளிர் இல்லாம இருக்குன்றத பார்த்த உடனே, ஐயோ என் பிள்ளை அப்படி இருக்கு, என் குழந்தை அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக என்ன பண்றாரு, ஐ கிவ் யூ மெடிசன், ஒரு மருந்து தரேன், உடனே கண்ணுக்கு போடு, உடனே கண்ணுக்கு போடு. ஏன்னா உன்னை பற்றி நீ பார்க்கிற பார்வை சரியா இல்லை. அதனால அது எங்க போய் முடியுதுன்னா, ஆவிக்குரிய விஷயத்துல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இடத்துல நின்றுடுற. ஆனா என்னால உன்னை வாயில வச்சுக்க முடியாது, வாந்தி பண்ற அளவுக்கு நீ ஆயிட்டியப்பான்ற. எனக்கு இப்போ ஒரு சந்தோஷமான ஒரு கம்ஃபர்டிங் பார்ட் எது தெரியுங்களா, இதுதான். பிகாஸ் God loved me, அவர் என்ன நேசிக்கிறதுனாலதான் இதை கூட என்ன சரி பண்ணுன்னு சொல்றாரு. ஏன்னா நான்
அழுங்கினோன்னு என் ஆண்டவர் விரும்புவாரா? என்னை ரட்சிப்பதற்காக, என்னை பரலோகத்திலே சேர்த்து அவரோடு வாழ்வதற்காகத்தானே என்ன அவர் இழுத்தாரு. அன்பின் கைதாலே கட்டி வச்சிருக்காரு, என்ன இழுத்துக்கிட்டே போறாரு. இப்போ நான் என்னுடைய ஜெபத்துல ஒரு புதிய வார்த்தையை பயன்படுத்துறேன். எனக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு, கம்ஃபர்ட்டா இருக்கு. காலைல கூட அப்படிதான் ஒருத்தர் ஜெபம் பண்ணேன். என்னன்னா, நான் பொதுவா எனக்கும் எங்க வீட்டுல பண்ணும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன் சில நாட்களாக. தேவனே என்னை கையை பிடிச்சி கூட்டின்னு போங்க. யாரை கையை பிடிச்சி கூட்டின்னு போவோம்? வயசானவங்க இல்ல குழந்தைங்க. அவங்களுக்கு ஒரு கைடு தேவை அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்? நான் கை பிடிச்சிக்கமா, கை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு போவோம்ல. ரைட்டு. இடத்துக்கு நடுவில் ஒண்ணு இருக்கு. யார் ரொம்ப நேசிக்கிறோமோ, கல்யாண மேடையில இருந்து தாலியெல்லாம் கட்டிட்டு என்ன சொல்றாங்க? கையை பிடிச்சுன்னு அப்படியே ஒரு என்ன வாக்குது? இல்ல கல்யாணத்துல சொல்லுவாங்க பிரைடல் மார்ச், அப்படியே அவங்க கையை பிடிச்சுன்னு போவாங்க, ஹாப்பியா போவாங்க. பாருங்கள, எனக்கு ஒரு உதவி தேவை, நான் பலவீனமா இருக்கேன், நான் சரியா நடக்கணும், நான் தப்பா போயிடக்கூடாது, அதுக்காக என் கையை பிடிங்கன்னு சொல்லலாம். என்ன நீங்க நேசிக்கிறீங்க, அதனால என்ன பண்ணுங்க? என் கைய பிடிச்சுக்கோங்க. நான் அப்படி நினைச்சுக்கிட்டு நான் இப்ப அப்படி ஜெபம் பண்ணிடுறேன். தேவனே என் கையை பிடிச்சுன்னு என்ன கூட்டிட்டு போங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சிந்திச்சேன். என் பிள்ளைகளுக்கு சொன்னேன். இப்போ இங்க நான் சொல்லியிருக்கேன், உங்களை நேசிப்பதனாலே இந்த காலையில இதை நான் கேட்கணும், இதை நீங்க கேட்கணும். தேவன் நமக்கு இதை சொல்லுகிறார். இதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார். அதனால இந்த வழியாக எனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு அவர் என்ன பண்றாரு? எனக்கு இதை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் ஆண்டவர் ஏற்கனவே அதை நிரூபிக்க கல்வாரி சிலுவையிலே அவமானப்பட்டு பாவங்களை ஏற்றுக்கொண்டு சாபமாக அவர் தொங்கினாரே. அந்த அன்பை நாங்கள் மறந்து எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம்ப்பா. இப்பொழுது எங்களை நிற்க வைத்து சிக்ஷிக்கும் விதமாக எங்களிடத்துல இந்த ஒரு பாவம் உள்ளே வந்து எங்களை கெடுக்குமானால் அதை சரி செய்வதற்கான எச்சரிக்கையை அன்பின் வார்த்தையால் நினைப்பூட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் எங்களோடு இந்த காலையில பேசியிருக்கிறது நன்றி தகப்பனே. எனக்கு தேவை, என் வீட்டாருக்கு தேவை, உன் ஜனத்துக்கு தேவை. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவர் இயேசுவின் அன்புக்காக நன்றி அப்பா. எங்களை கைப்பிடித்து தயவு செய்து தினந்தோறும் எங்களை கூட்டிட்டு போகும்படி, எங்களை நடத்தும்படி உங்களிடத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை கரம் பிடித்து நீர் நடத்தும்படி தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தயவாய் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.